பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் திடீர் திருப்பங்கள் ஏற்பட உள்ளன. இந்த கூட்டணியில் இருந்து பல்வேறு கட்சிகளுக்கு அந்த கட்சிகளின் தலைவர்கள் அணி மாறுவதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. தற்போது முதல் தகவலாக அதிமுக கூட்டணியிலிருந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி மாற்றம் இழுபறி தொடர்பாக கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது இந்த பாமக தேமுதிக கூட்டணி தொடர்ந்து இழுபறியாகவே இருந்து வருகிறது. அவர்கள் அதிமுகவில் இருக்கிறார்களா அல்லது அதிமுக கூட்டணியில் இருக்கிறார்களா அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இணையப் போகிறார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். இன்றும் நாளையும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இந்த கூட்டணியில் தமாக ஏற்கனவே இணைவதாக அறிவித்துவிட்டது. புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் அந்த கூட்டணியில் ஏற்கனவே இருக்கின்றன. மற்ற கட்சிகளாக டிடிவி, ஓபிஎஸ் ஆகியோர் இருக்கிறார்கள். மேலும் இந்த முக்கிய கட்சிகளான தேமுதிக, பாமக இணைவதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? இந்த கட்சிகள் ஒரு 2-3% வாக்குகளுக்கும் அதிகமாக உள்ள கட்சிகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 3% ஓட்டுக்கு முன்ன பின்ன இருக்கக்கூடியது தேமுதிக. அடுத்தபடியா வந்துட்டு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ஓரளவிற்கு செல்வாக்குள்ள ஒரு கட்சியான புதிய தமிழகம். இது 3 தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கட்சியா இந்தாண்ட போவாங்களா அந்தாண்ட போவாங்களா அப்படின்றது. பாரதிய ஜனதா பெரிதும் எதிர்பார்ப்பது இந்த 3 கட்சிகள் தான். இந்த 3 ஆமா புதிய தமிழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு, திராவிடர் கழகம். இப்ப இந்த 3 கட்சியும் பாத்தீங்கன்னா ஏன் எதிர்பார்க்கிறாங்கன்னா, இப்போ உள்ளபடியே பாத்தீங்க அப்படின்னா நிரூபிக்கப்பட்ட பாஜகவினுடைய வாக்கு செல்வாக்குன்றது ஒரு 5-5.5% தான். கடைசியா நடந்த உள்ளாட்சி தேர்தல் அவங்க பெற்ற வாக்குகள் அவ்வளவுதான். ஆனா அவங்க தமிழ்நாட்டுல நாங்க தான் 2வது பெரிய கட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை போடுறாங்க. இது இருக்கட்டும். இப்ப இந்த 2-3 கட்சிகளும் வந்துட்டு அவங்களோட சேர்ந்தாதான் அவங்களுக்கு கூட்டணி பலம்னு ஒண்ணு இருக்கும். இப்ப அவங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதானமா பாஜகவோட இருக்கக்கூடிய ரொம்ப வலிமையான ஒரு கட்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். அந்த கட்சி 2-3% வாக்குகள் இல்ல 3% கூடுதலா கூட பெறலாம் சில பாக்கெட்ஸ்ல. அதனால வந்துட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு பிரதான ஒரு கட்சி. அடுத்தபடியா அவங்க எதிர்பார்ப்பது நான் சொன்ன இந்த 3 கட்சி. இன்னொன்னு பாஜகவுக்கு சாதகமானதா அவங்க கருதுறது வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா ஓபிஎஸ், ஓ பன்னீர்செல்வம். ஓ பன்னீர்செல்வம் இதுவரைக்கும் ஒரு கட்சியா தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவே இல்லை. அப்போ அவரோ அவருடைய மகனோ இல்ல அவர் சார்ந்தவர்களோ போட்டியிடுறதுக்கு ஒரு 4-5 தொகுதிகளை வந்துட்டு பாஜக விட்டு தரலாம். ஏன்னா அது ஒரு பாஜக ஒரு 20 தொகுதியில போட்டியிடும். ஒரு 20 தொகுதிகளை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில தான் கட்சி கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு மூல உத்தியாக வச்சிருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னோம்னா வந்துட்டு அவருக்கு ஒரு 4 தொகுதி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னோம்னா அது பாஜகவோட ஒரு சேர்த்துக்கையா தான் அது பார்க்க முடியுமே ஒழிய அதிமுகன்னு பார்க்க முடியாது. இப்போ இது 2. இது இல்லாத நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா இப்போ திரு ஜான் பாண்டியன் அவரும் ஓரளவிற்கு புதிய தமிழகத்துக்கு மாறி ஒரு செல்வாக்குள்ள ஒரு தென் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் கட்சி. எனவே இதை தாண்டி அவங்களுடைய பலம் பெருகணும்னா இந்த 3 கட்சியினுடைய பலம் நான் சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, அப்புறம் அந்த புதிய தமிழகம், இந்த 3 கட்சி வரணும். ஆமா, இந்த 3 கட்சிகளவே வெற்றி பெறணும் அப்படின்னோம்னா அவங்களுக்குன்னு ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ எம்பியில ஜெயிக்கணும் அப்படின்னோம்னா அவங்க வர வேண்டிய இடம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிமுக தான். ஏன்னா அதிமுக ஒரு வலிமை மிக்க கட்சி. என்னதான் வந்துட்டு இவங்க வந்துட்டு கருத்து கணிப்பு அவங்களுக்கு 18% ஓட்டுலாம் சொன்னாலும் நமக்கு தெரியும் அவங்க 25%க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றுள்ள கட்சி தான் அதிமுக, எடப்பாடி. அதை அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. நிரூபிச்ச இடம் தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னோம்னா ஈரோடு கிழக்கு. அதான் கடைசியா போட்டுக்கிட்ட இடம். ரைட்டுங்களா? அப்போ பாஜகவினுடைய கூட்டணினால தான் அவங்க ஜெயிச்சா அந்த அளவுக்கு வாக்குகளை பெற்ற அப்படிலாம் சொல்லிட்டு யாருக்காக சொல்ல முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் பாஜக எல்லாம் ஒண்ணு இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த மண்டலத்துல பாஜக ஏதாவது ஜெயிக்கணும் அப்படின்னோம்னாலே அதிமுக இருந்தா தான் முடியும். எனவே அஇஅதிமுகவோட இந்த கட்சிகள் சேரும் போது அதனுடைய வாக்கு சதவிகிதம் வந்து 30% தாண்டும். 32, 33%, 34% வரும்போது அவங்களுக்கு தொகுதிகள்ல வந்துட்டு ஒரு 3-4 தொகுதிகள் கூட அதிருப்தியை பொறுத்து திமுக ஆட்சியின் மீது ஏற்படக்கூடிய அதிருப்தியை பொறுத்து வாங்கி சூடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். எனவே ஜெயிக்கணும் அப்படின்னோம்னா இந்த 3 கட்சியும் அதிமுக பக்கம் வந்தாகணும்.
சரி. இல்லாட்டி என்ன அடிப்படையில அவங்க பாஜகவோட போவாங்க. சரி சரி சரி. பாஜகவோட போனா பாஜகவோட இருக்கிறோம் அப்படின்றத தவிர வேற எதுவும் இல்ல. ரெண்டாவது, எல்லாம் எலெக்ஷன்லாம் முடிச்சிட்டோம்னா எங்களுடைய பலம் தான் இந்த கட்சிகள்லாம், இந்த கட்சிகளுக்குன்னு பெருசா பலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கட் பண்ணி விட்டுருவாங்க. சோ அப்போ இந்த கட்சிகளுடைய அல்லாடல் இதுலதான் இருக்குது. இந்த 3 கட்சிகளுக்குமே மரியாதைக்குரிய அளவுக்கு வாக்குகளையும் பெறலாம், வாய்ப்பு இருந்ததுன்னா ஜெயிக்கலாம் அப்படின்றதுதான் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பு. அது இல்ல அப்படின்னோம்னா பாஜகவோட நாங்க நிக்கிறோம், மோடி பேரை சொல்லுவோம், மோடியா பார்த்து எங்களுக்கு ஏதாவது கொடுத்தா உண்டு அப்படின்ற ஒரு நிலையில வந்துட்டு போகக்கூடிய இடம் தான் பாஜக கூட்டணி. இப்ப இதுல இருந்து நம்ம முடிவு எடுத்துக்கலாம். என்னதான் இழுத்து இன்னும் 1 வாரம் 2 வாரம் இழுத்து அடிச்சாலும் நிலைமை இங்க எவ்வளவுதான் வந்துச்சு, வேற ஒண்ணும் இல்லை.